Hi everyone, welcome back to my channel. என்னோட லாஸ்ட் வீடியோல கிருஷ்ணேஸ்வர் டெம்பிள், எல்லோரா கேவ்ஸ், கடைசியா சனி சிக்னாப்பூர் பத்தி பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஸ்கிரீன்லயும் பின் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ பாருங்க. சூப்பரா இருக்குங்க, பின்னாடி பாருங்க, செம்மையா இருக்கு வியூ. ஓகே, சனி சிக்னாப்பூர் பத்தி நான் கொஞ்சம் தான் லாஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோல நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மகாராஷ்டிரால உள்ள ஒரு சின்ன கிராமம் தான் சனி சிக்னாப்பூர். இந்த ஊர்ல உள்ள எந்த வீட்டுக்கும் கதவு ஜன்னல் கிடையாது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் உண்மை. ஒரு 300 வருஷமா இந்த ஊர்ல உள்ள எந்த ஒரு வீட்டுக்கும் கதவு ஜன்னல் எதுவுமே கிடையாதுங்க. என்னமா சொல்ற? கதவு ஜன்னல் இருக்க வீட்லயே திருட்டுக்கு பஞ்சம் கிடையாது அப்படின்னா இந்த ஊரை திருட்டு அதிகமா இருக்கும் அப்படின்னு தானே நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க. ஆனா அதுதாங்க கிடையாது. இந்த ஊர்ல இதனால் வரைக்கும் எந்த திருட்டும் நடந்ததுக்கான ரெக்கார்ட்ஸே இல்ல. இந்த ஊர்ல ஏன் கதவு ஜன்னல்லாம் கிடையாது அப்படின்றதுக்கு நம்ம ஒரு பிளாஷ்பேக் போகணும். அதுக்கு போலாம் வாங்க. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆத்துல ஒரு பெரிய வெள்ளம் வருது. அந்த வெள்ளத்துல நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய பொருள் எல்லாம் சேதம் ஆயிடுது. அந்த நேரத்துல அந்த ஆத்துல ஒரு 5ல இருந்து 6 அடி உயரத்துக்கு ஒரு கருப்பு கல் தென்படுது. அந்த கல் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தனால அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறாங்க. எல்லாருமே அந்த கல்லை கொஞ்சம் தள்ளி நின்று தான் வேடிக்கை பாக்குறாங்க. ஆனா ஒரு ஆடு மேய்க்கிறவர் மட்டும் ரொம்ப தைரியமா அந்த கல்லு கிட்ட போய் தடவி பாக்குறாரு. அந்த நேரத்துல அவர் கையில அந்த குச்சி தெரியாம அந்த கல்லு மேல பட்டுடுது. அந்த குச்சி கல்லு மேல பட்ட உடனே ஊர் மக்கள் எல்லாரும் அந்த கல்லுல எதையோ பாக்குறாங்க. பார்த்த உடனே எல்லாரும் அலறி அடிச்சு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் பயந்து ஓடுற அளவுக்கு அந்த கல்லுல அப்படி என்ன பார்த்தாங்க கேட்டா நீங்க எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அந்த ஆடு மேய்க்கிறோட குச்சி அந்த கல்லுல பட்ட உடனே அந்த கல்லுல இருந்து ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. அது எப்படி கல்லுல இருந்து ரத்தம் வரும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப குழம்பி போயிடுறாங்க. அந்த ஆடு மேய்க்கிறவரும் இதே நினைச்சிட்டு தூங்குறாரு. அவர் தூங்கும் போது அவர் கனவுல சனீஸ்வரர் தோன்றி அந்த கருப்பு கல்லானது என்னுடைய உருவம் தான், இந்த ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக நானே வந்திருக்கேன், அதனால யாரும் பயப்படாதீங்க, என்னை வழிபடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு. அது என்னன்னா அந்த கல்லை திறந்த வெளியில வச்சுதான் வழிபடணும், எந்த ஒரு ரூஃபும் அதுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த கனவை உடனே ஊர் மக்கள் கிட்ட போய் அவர் சொல்றாரு. சொன்ன உடனே ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அன்னைக்கு அந்த கருப்பு கல்லை, அதாவது சனீஸ்வரரை பிரதிஷ்டை பண்ணி எல்லாரும் வழிபட ஆரம்பிக்கிறாங்க. சனீஸ்வரரை திறந்த வெளியில இருக்கிறதுனால அந்த ஊர் மக்களும் தங்கள் வீட்டுக்குன்னு கதவு ஜன்னல் எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதனாலதான் அந்த ஊர்ல இதனால் வரைக்கும் எந்த வீட்லயுமே கதவு ஜன்னல் எதுவுமே கிடையாது. சனி சிக்னாப்பூர்ல இயற்கையாகவே சுயம்பா எப்படி சனீஸ்வரர் அவதரித்தார் அப்படின்ற கதையை நீங்க எல்லாம் இப்ப கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு இல்ல டவுட்ஸ் இருந்தா மறக்காம எங்கிட்ட கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். இப்போ நீங்க வீடியோல பாக்குறீங்கல்ல, இதுதான் சனி சிக்னாப்பூர்ல உள்ள சுயம்பா உருவெடுத்த அந்த சனீஸ்வருடைய சிலை. நாங்க போயிருந்தது வீக்கெண்ட் டைம், அதாவது சனிக்கிழமை. சனிக்கிழமைனா சனீஸ்வரருக்கு ரொம்ப விசேஷம், அதனால கூட்டம் ரொம்பவே ஜாஸ்தியா தான் இருந்தது. நீங்க 500 ரூபாய் டிக்கெட் வாங்கினீங்கன்னா சனீஸ்வரர் கிட்டே போயிட்டு அவர் மேல வந்து எண்ணெய் விடலாம். 500 ரூபாய் டிக்கெட் வாங்காதவங்க தனியா வந்து எண்ணெய் ஊத்துறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்காங்க, அங்க வந்து நம்ம விட்டுக்கலாம். நான் வந்து 500 ரூபாய் டிக்கெட் வாங்கல, அதனால தனியா வச்சிருந்த அந்த இடத்துல போய் எண்ணெய் விட்டுட்டேன். கோயிலே சாமிக்கு ஊத்துறதுக்கான எண்ணெய் விற்கிறாங்க. நான் வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் வாங்கியிருந்தேன். நீங்க ஏதாவது வேண்டிக்கிட்டு மனசுல வந்து விட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பக்தர்கள் அவரை வேண்டிக்கிட்டு ஊத்துற அந்த எண்ணெய் அவர் தலையில அபிஷேகமா வர்ற மாதிரி ரொம்ப சூப்பரா செட் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த பானையில இருந்து விழக்கூடிய எண்ணெய் கீழே பக்தர்கள் அவரை வேண்டிக்கிட்டு ஊத்துன அந்த எண்ணெய் தான். லதா கார்த்திகேயன். First name. This one. Yes. Thank you so much. Thank you so much. சனி சிக்னாப்பூர்ல பிரசாத் கூப்பன் கவுண்டர்ல உள்ள ஒருத்தங்க வந்து என் கோபுரம் இருக்கிறத பார்த்து நீங்க யூடியூபரான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். அப்புறம் என் யூடியூப் பேர் சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. திருப்பதி லட்டு மாதிரி சனி சிக்னாப்பூர்ல உள்ள பர்ஃபி ரொம்ப சூப்பரா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க வந்து பர்ஃபி தான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ பர்ஃபி வந்து வாங்கியாச்சு இப்போ நாங்க. ஸோ சனி சிக்னாப்பூர் வந்தீங்கன்னா மறக்காம சாமி கும்பிட்டுட்டு இந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி தமிழ்நாட்டுல திருநள்ளாறு சனி பகவானுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கோ அந்த மாதிரி மகாராஷ்டிரால சனி சிக்னாப்பூர் ரொம்ப விசேஷமா இருக்கு. இப்போ நாங்க கடைசியா வந்திருக்கிறது நவகிரக மந்திர். இங்க வந்து நவகிரகங்களையும் ஒவ்வொரு குட்டி குட்டி மண்டபத்துல ரொம்ப அழகா லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நீங்க பாக்குறது கேது பகவான்.
நவகிரகங்களை ரொம்ப சூப்பரா கும்பிட்டுட்டு ஒரு 9 ரவுண்டு சுத்தியாச்சு. கடைசியா இன்னொரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லாக்லெஸ் பேங்க் வந்துட்டு சனி சிக்னாப்பூர்ல 2011 தான் ஓபன் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ரொம்ப சூப்பரான தர்ஷன சனி சிக்னாப்பூர்ல முடிச்சிட்டு இப்ப நாங்க எல்லாரும் ஏர்போர்ட்க்கு கிளம்ப போறோம். நாங்க இப்ப புனே ஏர்போர்ட் தான் போயிட்டு இருக்கோம். போற வழியில டின்னர் சாப்பிட்டு போயிடலாமேன்னு ஹோட்டல் அக்ஷய் பேலஸ்க்கு போயிருந்தோம். இந்த ஹோட்டல் ஏர்போர்ட்க்கு போற வழியில மெயின் ரோட்ல தான் இருக்கு. இந்த ஹோட்டலுடைய ஆம்பியன்ஸ், ஃபுட், அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. எப்பவுமே டிராவல் டைம்ல கொஞ்சம் லைட் ஃபுட்டா எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அதனால நாங்க இந்த ஹோட்டல்ல கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஏர்போர்ட்க்கு கிளம்ப போறோம். நைட் 12 o'clock நாங்கள் ரொம்ப சேஃபாக புனே ஏர்போர்ட்டை ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்களுடைய ஷிரடி ட்ரிப் ரொம்ப சூப்பராக நிறைவு பெறுது. எங்களுடைய டிக்கெட்ஸ் அதே மாதிரி ஆதார் கார்டு எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் செக்கிங்கில் போட போகிற பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். இங்கே தான் போர்டிங் பாஸ்மே கொடுப்பாங்க. ஸோ போர்டிங் பாஸை கலெக்ட் பண்ணிட்டு அடுத்ததான் ஃப்ளைட்டில் ஏற வேண்டியதுதான். செக்கின்ல போட வேண்டிய பேக்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி போர்டிங் பாஸும் வாங்கியாச்சு. இங்க போர்டிங் பாஸ் காமிச்சிட்டு அடுத்ததா செக்யூரிட்டி செக் போக வேண்டியதுதான். இந்த இடத்துல நம்ம ஹேண்ட் லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அதனால தனியா ஒரு பாக்ஸ் எடுத்து ஹேண்ட் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டோம்னா அதை ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி லேப்டாப், சார்ஜர்ஸ், பேட்டரி இதெல்லாம் இருந்ததுன்னா அதையும் தனியா எடுத்து ஒரு பாக்ஸ்ல வைக்கணும். ரொம்ப சூப்பரா செக்யூரிட்டி ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கள் ஃப்ளைட்டை போர்ட் பண்ண போயிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் ஃப்ளைட்டை போர்ட் பண்ண வேண்டிய கேட் நம்பர் 5A. இப்போ நாங்கள் கேட் நம்பர் 5A நோக்கி போயிட்டு இருக்கோம். நான் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே புனே ஏர்போர்ட்க்கு வந்திருக்கேன். பட் வந்து இப்போ வந்து ரொம்ப சேஞ்சஸ் அதிகமாக இருக்கு. நிறைய ஷாப்ஸ் வந்துருச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. புனே ஏர்போர்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ங்க. அதனால செக்யூரிட்டிஸ் எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கும் இங்க. இப்போ நாங்க எல்லாரும் கேட் நம்பர் 5 கிட்ட வந்தாச்சு. எங்க ஃப்ளைட் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல போர்ட் பண்ண போறோம். ஷீரடியில் மீட் பண்ண எங்கள் ஃப்ரெண்ட்ஸை இங்கே ஏர்போர்ட்டில் போர்ட் பண்ணுற இடத்துல மீட் பண்ணோம். நாங்கள் எல்லாரும் ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. ஃப்ளைட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போது. சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஷீரடி சீரிஸ் வீடியோ வந்துட்டு இதோட முடியுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷீரடியோட பார்ட் 1, பார்ட் 2 வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன்லையும் பின் பண்ணியிருக்கேன். ஷீரடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோரா கேவ்ஸ், கிருஷ்ணேஸ்வர் டெம்பிள், சனி சிக்னாப்பூர் இதெல்லாம் ஒரே நாளில் பார்த்துட முடியும். அதை பற்றின வீடியோ என்னோட சேனலோட போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது சென்னை ஏர்போர்ட்டில் உள்ள மாடர்னைசேஷன் ஆஃப் ஏர்போர்ட் பேஸ்டோட டெமான்ஸ்ட்ரேஷன் தான். ரொம்ப மினியேச்சர் மாதிரி ரொம்ப அழகாக வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.